வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஃபுல் குக்கிங் vlog-ஆ காமிக்கணும் அப்படின்றது தான் ஷூட் பண்ணியிருக்கேன். சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு டே தான். கொஞ்சம் ப்ரொடக்டிவாக தான் இருந்தது. நிறைய ரெசிபீஸும் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைக்கிற மசாலா பவுடர்ஸ்லாம் கேட்டது, அதே மாதிரி ராகி இட்லி தோசை மாவு, இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து இந்த vlog-ல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டைம் இப்போ 5:30 தான் ஆகுது. யாரும் இன்னும் எந்திரிக்கல. ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையவே வந்து பார்க்க போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து குட்டி சார் தான் எனக்கு செஞ்சு தருவேன்னு சொல்லியிருக்கான். பார்க்கலாம். கருப்புளுந்து இட்லி பொடி அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு 3 கப் அளவுக்கு கருப்பு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். எந்த கப்பில் வேணாலும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் 3 டைம்ஸ் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதில் 1 டைம், ஒரு பங்கு வந்து கடலைப்பருப்பு. இது நல்லா வறுபடட்டும், கொஞ்சம் லேட் ஆகும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, நான் வந்து காஷ்மீரி சில்லியும் சாதாரண மிளகாவையும் சேர்த்து போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால. இந்த பக்கம் ரசப்பொடிக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு. நான் ரசப்பொடியெலாம் வந்து கொஞ்சம் அப்பப்போ தான் அரைச்சிப்பேன், ரொம்ப நிறைய அரைச்சி வைக்க மாட்டேன், சாம்பார் தூள் மாதிரி. 3 பங்கு அளவுக்கு வரமல்லி எடுத்திருக்கேன். அதே 1/4 கப் அளவுக்கு சீரகம், 1/4 கப் அளவோட கம்மியாக வந்து மிளகு, கொஞ்சமாக தான் வந்து காஞ்ச மிளகா. இது எல்லாத்தையுமே வறுத்து முதல்ல வச்சிட்டோம் அப்படின்னா ஆறத்துக்குள்ளே மற்ற வேலையை பார்க்கலாம். இட்லி மிளகாய் பொடியில் முக்கியமாக அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, அரை கப் அளவுக்கு வறுக்கடலை, இது ரெண்டுத்தையுமே சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு நல்லா இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. இதில் நான் இந்த வாட்டி வந்து எள்ளு சேர்க்கலை, கருப்புளுந்தில் எள்ளு சேர்க்கலை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட் இருக்கும். கல் உப்பையும் வந்து கூட சேர்த்து வறுத்து வச்சுட்டேன். இன்னிலேருந்து ஒரு 10-15 டேஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் மட்டும் உண்டு ஸ்கூலில். அதுக்காக தான் இந்த மசாலா மோர் வந்து செஞ்சுருக்கேன். மோரும் ஃப்ரூட் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து விட்டால் போதும். ஒரு 2 ஹவர்ஸில் அவன் திரும்பி வந்துடுவான். ரெண்டுத்தையுமே வறுத்துட்டு ஆற வைக்கிறதுக்காக கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுட்டேன். இப்போ அடுத்தது இந்த ராகி இட்லி தோசைக்கும் வந்து ஊற வச்சுட்டேன். இதோட ரெசிபி வந்து நான் இன்றைக்கி காலையில் ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கார்டில் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்க. குட்டி சார் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சீஸி டோஃபு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சீஸி சாண்ட்விச் தான். இதையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தனியாக. இல்லைனா vlog ரொம்ப பெருசாக இருக்கும், உங்களுக்கும் பார்க்குறதுக்கு போர் அடிக்கும் நிறைய ரெசிபிஸ் இருந்தால் அப்படின்றதுனால. இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவன் ஸ்கூல்லேருந்தும் வந்துட்டான். மாவு வந்து 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறியாச்சு, அதாவது அரிசிலாம். அதை வந்து அரைப்படை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குக் பண்ணவே ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தவா மஷ்ரூம் புலாவ் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு தான் காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். என்ன தான் வெயில் அடித்தாலும் இந்த டீ மட்டும், காஃபி டீயை 1 or 2 டைம்ஸ் குடிக்காமல் மட்டும் இருக்க முடியல. நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் அடிக்டட்னு சொல்லலாம். குட்டி சார் டீனா மட்டும் எப்பயாவது 1 டைம் குடிப்பான், அவ்வளோதான். காஃபி அவன் இது வரைக்கும் குடித்ததேவும் கிடையாது. கிரைண்டர் அங்கே ஓடிட்டுருக்கு. ரிலாக்ஸ்டாக இந்த டீயை குடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நான் போய் இன்றைக்கி லஞ்சே வந்து பண்ண போகிறேன். ஒயிட் ரைஸ் மட்டும் முன்னாடியே வச்சுட்டேன். இந்த ராகி இட்லி தோசை மாவோட மெஷர்மெண்ட்டும் மார்னிங் போட்ட மினி vlog-ல ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது தவா புலாவுக்கு 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி நல்லா அலசிட்டு நல்ல வெந்நீரில் ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சிடணும். காய் வந்து நான் கேரட்டு, அதே மாதிரி மஷ்ரூம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெங்காயமும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கிரைண்டரில் மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் அதிலேயே போட்டு நான் அரைச்சி எடுத்துருவேன். அவ்வளோதான், இந்த வேலையும் வந்து முடிஞ்சாச்சு. இது அப்படியே வந்து ஒரு 4-5 ஹவர்ஸில் பயங்கரமாக பொங்கிடும். ஏன்னா வெயில் அவ்வளோ இருக்குது. அதனால தான் வந்து டே டைமில் வச்சுக்கிறேன். ஈவினிங்கோ இல்லை அந்த மாதிரி அரைக்க முடியறது இல்லைன்றதுனால. சைமல்டேனியஸாக இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா அடிக்கிற வெயிலுக்கு நிறைய நேரம் கிச்சனில் இருக்கிற மாதிரி இருக்காது. அதுக்காக தான் உங்களுக்கும் காமிக்கும் போது, அதாவது ஷூட் பண்ணும் போது ரெசிபீஸை இன்க்ளூட் பண்ண மாதிரியும் இருக்கும். இதுக்கு முக்கியமாக இந்த தவா புலாவுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அதே மாதிரி கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து காஞ்ச வெந்தயக்கீரையும் சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தவாவில் 2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய், இதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், ஒவ்வொரு காய்கறியாக எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே இருக்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த நெய்யும் அந்த கார்லிக் பேஸ்ட்டும் சேர்ந்து நல்ல மணமாக இருக்கும்.
இந்த தக்காளி சேர்க்க போகிறதுல நம்ம அந்த பேஸ்ட்டை தான் சேர்க்க போகிறோம். கேப்சிகம், மஷ்ரூமு, கேரட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இது வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் உப்பை சேர்த்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கிடும். எல்லா இடத்துலையுமே இந்த உப்பு மட்டும் படுற மாதிரி பார்த்துக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா நான் மஷ்ரூம் சேர்த்துருக்கிறதுனால. ஒரு வேளை நீங்கள் மஷ்ரூம் சேர்க்கலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். அந்த தக்காளியை நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொதிக்கிற அந்த தருவாயில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இதில் சேர்த்துற போகிறோம். இந்த தக்காளி பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு எதுவும் அளவுலாம் இல்லை. நம்ம தவா சைஸை பொறுத்து தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா வெந்நீரில் ஊறின பாசுமதி ரைஸு, கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாத்தையும் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வச்சிடுறேன். அது வேகிறதுக்குள்ளே நல்லா ஆறி இருந்தது. இந்த மிளகாய் பொடிக்கு நம்ம வறுத்து வச்சது, அதே மாதிரி ரசப்பொடிக்கு வறுத்து வச்சது. அதை வந்து கொஞ்சம் பல்ஸ் மோட்லேயுமா இல்லை ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயுமா மாற்றி மாற்றி அரைச்சிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப அடிக்கக்கூடாது. அதையும் அரைச்சிட்டு ரசப்பொடியும் அரைச்சிட்டேன். அரோமா சூப்பராக இருக்கும். ஆறுனதுன்னே உடனே ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்கு இந்த அளவு ரசப்பொடி எங்களுக்கு டெய்லி செய்யும் போது வரும். தவா புலாவ் மூடி திறந்தவுடனே சூப்பராக வெந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸும் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி மறுபடியும் வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா திறக்கும் போது ஜம்முன்னு பொலன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். இந்த லீவ் நாளெல்லாம் ஒரு ட்ரீட் கொடுத்தா மாதிரியும் இருக்கும். வெறும் கர்டோடையே கொஞ்சம் மசாலா தூவி அப்படியே வந்து நாங்கள் லஞ்சை முடிச்சுக்கிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு ஐட்டமும் செய்ய முடியல, அப்படி ஒரு வெயில். இன்றைக்கி வந்து நிதானமாக செஞ்சுட்டு இருந்ததுனால, ஒரு வேளை ஏர்லி மார்னிங் செஞ்சோம் அப்படின்னா வந்து ஈஸியாக முடிஞ்சிருக்கும் வேலை. பொடி எல்லாமே வந்து கண்டெய்னர்ஸில் மாற்றிட்டு அந்தந்த இடத்துல வந்து வச்சுட்டேன். சாப்பிட்டும் முடிச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி துணி துவைக்கிற வேலையே. துணி வேலை எல்லாமே முடித்ததுக்கப்புறமா கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டா இன்றைக்கான டெய்லி சோர்ஸ் முடிஞ்சாச்சு. இந்த மாதிரி ரெசிபீஸோட ஒரு கேஷுவல் டே விலாகாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ரெசிபீஸோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.